வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ மக்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடலூர் வழியா வரவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பாயிண்ட் வந்து பைக்கரா லேக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைக்கரா ஃபால்ஸ். அதாவது பைக்கரா லேக்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வந்தாலே போதும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு இடமா வரும். 9th மைலு ஷூட்டிங் ஸ்பாட்டு, அதே மாதிரி 6வது மைலு ஷூட்டிங் ஸ்பாட், இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் வரும். அப்போ 1 by 1 நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். பைக்கரா ஃபால்ஸை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். வாங்க போகலாம். பைக்கரா ஃபால்ஸுக்கு போற வழி இதுதான். ஆனா இங்க வந்து பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்கு. இங்க பேட்டரி காருக்கு வந்து தனியாவே நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நடந்து போறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஆனா நடந்து போறதுதான் நல்லா இருக்கு. நல்லா அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த காத்தை நம்ம ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜாலியா அப்படியே பேசிட்டு நடந்துட்டு போனோம்னா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? கால் வலிக்கல இல்ல? ஓகே. எங்க பார்த்தாலும் நல்லா பசுமையா இருக்கு. ஊட்டி தாங்க, எங்க போனாலும் ஊட்டி அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. So guys, பைக்கரா ஃபால்ஸுக்கு உள்ள வந்தாச்சுங்க. லொகேஷன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? நல்லா அருமையா அமைதியா பசுமையா இருக்கு. ஒரு அக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அக்கா ஹாய் சொல்லிருக்கேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குங்க. அடல்ட்டுக்கு வந்து 40 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 ரூபா. நாங்கள் 2 அடல்ட் ஒரு சில்ட்ரன்ங்கிறதுனால 100 ரூபா பே பண்ணியிருக்கோம். இங்கிருந்து இறங்கி போகணும் கொஞ்சம் தூரம் ஃபால்ஸுக்கு. வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து வர வேண்டியதா இருக்கு, ஆனா நடந்து வந்தாச்சு. ஓகே, வந்தாலும் நல்ல அருமையான ஒரு காட்சி தான் இது. பாக்குறது மட்டும் இல்லைங்க, நம்ம தூரம் நடந்து போகணும். ஆக்சுவலா ஆளுங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போக வேண்டியதா இருக்கும். அப்பதான் நம்ம ஃபுல்லா இந்த ஃபால்ஸ் வந்து ஃபுல்லா பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் அந்த பக்கமும் போகணும், ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அதுதான் பெரிய ஃபால்ஸேவும். ஆனா இங்க இருந்து வர வாட்டர் ஃப்ளோ வந்து நம்ம பார்க்க முடியும். அது வந்து நம்ம போட்டிங் போயிருந்தோம் இல்லையா, அங்கிருந்து வர தண்ணி இது. மெயினான ஒரு ஃபால்ஸுக்கே வந்தாச்சு. ஏன்னா மழை வேற லைட்டா மைல்டா தூரிட்டே இருக்கு, பொடியா விழுந்துட்டு இருக்கு. வாங்க அந்த ஃபால்ஸுக்கு போவோம், மெயின் ஃபால்ஸ் போய் பார்ப்போம். கைஸ், இதுதான் பைக்கரா ஃபால்ஸோட ஃபுல் வியூ. இதுதான் ஃபுல் வியூ. இது வந்து பெரிய ஃபால்ஸ். இது கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபால்ஸ் கிடையாது, தண்ணி அப்படியே வெளியே போயிருது. பைக்கரா ஃபால்ஸோட ஃபுல் வியூ இதுதான். ஆனா ரொம்ப அமைதியான பிளேஸ். யாரும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. மக்களே, நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே பைக்கரா ஃபால்ஸ் தான். போகிறப்ப எவ்வளோ கிளியராக இருந்துச்சு, ஆனால் இப்படி திருப்பி வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட் ஏறிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மழை விழ ஆரம்பிச்சிருச்சா. ஸோ மழை விழுந்து முடிஞ்ச உடனே அப்படியே மிஸ்ட் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படியேவும். ஸோ ஊட்டிக்கு இந்த டைமில் வரவங்க வந்து சொட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நல்லா குளிர் இருக்குது. வாங்க போகலாம். மக்களே, இப்போ வந்து நாங்கள் அடுத்து வந்து எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதிலே ரொம்ப டயர்டாகிட்டோம். ஃபுல்லாகவே ஏற்றமும் இறக்கமாக இருந்ததுன்னா நாளைக்கு எங்கேயும் வெளியே போக முடியாது, காலில் ரத்தம் கட்டிக்கும். ஸோ அதனாலேயே வந்து இப்போது நேராக ரூம் போயிடலான்னு இருக்கோம். கைஸ், இங்கே சாப்பாடு வந்து ஊட்டியில் வந்து சுமார் தாங்க. எல்லா ஹோட்டலுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் இருக்கிற ரூம்கிட்டேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு தான் ரூமுக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம்.